அப்படின்னா உங்களிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம் இன்றைக்கு வரப்போகிறது. நம்ம ஒரு பிரசங்கம் பண்ணுவதற்கோ அல்லது பிறருக்கு உபதேசம் சொல்வதற்கோ அது ஏதுவா இருக்கும். சுவாமி நீர் அவர்களை ஆசீர்வதி. பக்தா ஒருத்தன், நீங்க ஏன் சுவாமி திடீர்னு இந்த சோசியல் மீடியாவுக்கெல்லாம் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டான். சுவாமி இன்றைக்கே அதை நான் ஏசு சுவாமி காரியம் ஏசு சுவாமி படிக்கடா போறமா படி போறமா அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு நீங்க நினைச்சிட்டு இந்த ப்ரோக்ராமை பார்க்கலாம். துரோகங்கள் இப்படி பல காரியங்கள் வந்தது நிமித்தமாக நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்களா? வணக்கம். அதாவது மீகா 5வது அதிகாரம் 2வது வசனத்தை வைத்து ஒரு 6 ஜோதிடத்தை பண்ணியிருக்காங்க. அது யாரு அப்படி பண்ணியிருக்காங்க? ஜீசஸ் கால்ஸின் வசன வியாபாரமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து வந்துருங்க. இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அப்படின்னா உங்களிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம் இன்றைக்கு வரப்போகிறது. நம்பிக்கை துரோகங்கள் இப்படி பல காரியங்கள் வந்தது நிமித்தமாக நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி நமக்கு உண்டான சுவாதீனத்தை எவ்வளவு பார்த்து நம்ம நியாயப்பிரமாணத்தினுடைய வாக்கு தத்தங்களுக்கு அடிமைகளாக கள்ள சகோதரர்கள் எழும்பி இருக்கிறாங்க. அதே போலதான் மீகா 2வது வைத்து இருக்கக்கூடிய அத்தனை வசனங்களையும் அப்படியே மறைத்து விட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா, இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் அப்படிங்கிறத சொல்லிட்டு அதுக்கு கீழே உள்ள வசனத்தையும் மேல உள்ள வசனத்தையும் சொல்லல. இது எந்த அடிப்படை, இது யாருக்கு சொல்லப்பட்டது, எதனால் சொல்லப்பட்டது அப்படிங்கிற ஒரு பகுப்பாய்வு கலந்தாய்வு இல்லை. புரியுதுங்களா? இப்போ அதாவது ஊழிய அழைப்புன்னு ஒண்ணு இருக்கு. ஊழிய அழைப்பு எல்லாருக்குமே இருக்கு. கிறிஸ்தவர்களாகிய பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் சீசர்கள் தான், எல்லாரும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டியவர் தான். ஆனால் இத நல்ல பயிற்சி பெற வேண்டும். நம்ம ஆவிக்குரிய பிரகாரமாக இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆவிக்குரிய பிரகாரமாக எடுத்துக்கொண்டு நல்ல பயின்று சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து பலவிதமான காரியங்கள் ஊடாக இருந்து தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான் நம்ம ஒரு பிரசங்கம் பண்ணுவதற்கோ அல்லது பிறருக்கு உபதேசம் சொல்வதற்கோ அது ஏதுவா இருக்கும். இப்போ இந்த சகோதரி எப்படின்னு கேட்டீங்கன்னா, மீகா 5வது அதிகாரம் ஒரு சின்ன லைனை மட்டும் எடுத்து, அதாவது அவங்களுடைய காலண்டர்ல இருக்கும் பாத்தீங்களா, இந்த டேட்ல இந்த வசனம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு நாளுக்கும் வசனமா போட்டு இது பண்ணியிருப்பாங்க. அதே ஃபார்மேட்டை அந்த காலண்டர் பாத்தீங்கன்னா இது வைக்கும். உன்னிடமாய் புறப்பட்டு போவார் ராஜா அப்படிங்கிற மாதிரி அந்த வசனத்தை இது பண்ணி, துரோகிகள் என்ன சொல்றது, உங்களுக்கு ஒரு துரோகம் ஏற்பட்டுச்சா, ரொம்ப கலக்கத்துல இருக்கீங்களா, வேதனையில இருக்கீங்களா, வருத்தத்துல இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆண்டவர் இந்த வாக்கு தத்தம் தந்தாரு, வசனம் தந்தாருன்னு சொல்லி ஒரு வசனத்தை வைத்து அது என்ன அடிப்படை, ஏன், எதனால் அப்படிங்கிற ஒரு பகுப்பாய்வே கிடையாது. சரிங்களா? இப்போ இதுல எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அது கூட என்னன்னா, எப்ரித்தா எனப்பட்ட பெத்லெகேமே, நீ உன் யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதா இருந்தும் இஸ்ரவேலை ஆள போகிறவர்கள் உன்னிடத்தில் புறப்பட்டு என்னிடமாய் வருவார், அநாதி நாட்களால் பூர்வம் உடையது அப்படின்னு இருக்கா. இது யாருக்குரிய வசனம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய காரியம். மேசியா வருவார். மேசியாங்கிறது ராஜாதி ராஜா, பரலோகத்தினுடைய ராஜா, இஸ்ரவேலை ஆள பிறந்தவர், அவர் வருகிறாரு அப்படின்னு சொல்லி அந்த வசனம் இருக்கிறது. அப்படி 2025 கடைசியில இருக்கும், 2026 வைங்களேன், 2026 ஆக போகுது. அவர் 2026ஆம் ஆண்டு அவர் வந்துட்டாரு அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் இப்பவுமே உன்னிடத்தில் வருவாரு அப்படிங்கிற மாதிரி அந்த வசனத்தை வைத்து உண்டான சுவாதீனங்கள், துரோகங்கள், இப்படி பல காரியங்கள் இருக்கு இல்லையா, இதை வச்சு இந்த வசனத்தை டேக்கிள் பண்றாங்க. இது இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் ரகசியத்தை, அவர் எங்க பிறப்பாரு, என்ன விவரம் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய நிறைவேறின ஒரு வசனம் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? நிறைவேறின வசனத்தை இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேறு விதமான ஒரு விஷயத்துக்கு, அதாவது உலகத்துல நடக்கக்கூடிய துரோகங்கள், உலகத்துல நடக்கக்கூடிய பாடுகள், உபத்திரவங்கள், இவைகளை வைத்து இந்த வசனத்தை மேற்கோள் காட்டுவது எப்படி? ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒண்ணு, நல்ல படிப்புனை படிச்சுட்டு வரணும். ஊழியத்துக்குன்னு வந்தா நல்ல படிப்புனை இருக்கணும். ஆவியானவருடைய வழிநடத்துதல் இருக்கணும். ஆவியானவர் வழிநடத்தல் இருந்தா அவங்கள்ட்ட இருந்து என்ன வார்த்தை வரும் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ இது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு அடிமையிலாகும் பொருட்டு பக்க வழியாக நுழைந்த கள்ள சகோதரர்கள் வாக்கு தத்துவத்தையும் சேர்த்து சொல்லுவாங்க, வைப்பாங்க. அப்போ இது என்ன அடிப்படை அப்படின்னா, இது துர்போதனைன்னு நம்ம சொல்லலாம். கரெக்டா? சரியா? போதுமான வேத அறிவுகள் இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த எப்ரித்தா அப்படின்னு சொன்னா தாவீதின் வம்சத்துல வரக்கூடிய, அதாவது அவங்களுடைய சந்ததியாருடைய பெயர் எப்ரித்தா அப்படிங்கிறது. அந்த தாவீதின் வம்சத்துல பிறப்பாருங்கிறது தான் அதை அப்படியே இது பண்ணியிருக்காங்க, வச்சிருக்காங்க. அதுக்கும் நம்ம 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க அப்படின்னு சொன்னா, தாவீது என்பவன்
யூதேயாவில் உள்ள பெத்லகேம் ஊரான ஈசா என்னும் பேருள்ள எப்புராத்திய மனுஷனுடைய குமாரனா இருந்தான். எப்புராத்திய அப்படின்னா ஒரு வம்சத்தினுடைய பெயர். அதைத்தான் எப்புராத்தே அப்படிங்கிறத மேற்கோள் காட்டப்பட்டு எனப்பட்ட பெத்லகேமே அவங்களுடைய சந்ததியார் தான் இருக்காங்க. தாவீதின் வம்சத்தார் தான் இது இருக்காங்க. சரியா? அப்படி இருக்கிறவங்க எப்ரித்தா அப்படின்னு இருக்கு. சோ இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய தீர்க்க தரிசன வசனம். சரியா? இதை நமக்கு எடுத்து கோட் செய்து நம்முடைய பாடுகள் பல காரியங்கள் இருப்பதை வைத்து சொல்லலாமா அப்படின்னு சொன்னா சொல்லக்கூடாது. அதே போல அதற்கு ஒத்த இணை வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 6வது வசனத்தில், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களின் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்தில் இருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியால் எழுதப்பட்டது என்றார்கள். புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பினுடைய காரியத்தை அது அப்படியே தீர்க்க தரிசனமாக நிறைவேறின காரியம். சோ இந்த வசனத்தை வைத்து உங்களுக்கு துரோகம் உண்டாயிட்டா, அதை உண்டாயிட்டா, அப்படி என்னுடைய குடும்பத்துல எப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய அப்பாவுக்கு ஃப்ரெண்ட் இருந்தாங்க, வேலை பார்க்கறவங்க இருந்தாங்க, அப்படியாச்சு இப்படியாச்சுன்னு சொல்லி குழப்பி அடிச்சு வேத வசனத்தை வேறு விதமாக காண்பிப்பது, நிறைவேறிய ஒரு வசனத்தை இப்படி காட்டுவது எந்த வகை? அப்போ இது துர்போதனை தானே. ஒன்றை கூட்டவோ குறைக்கவே கூடாது. ஒரு வசனத்தை ஃபுல்பில் நம்ம சொல்லணும், ஃபுல்லா சொல்லணும். இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார், உன் ராஜாவான ஆண்டவர் உன்னிடமாய் புறப்பட்டு என்னிடமாய் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை மேற்கோள் காட்டிட்டு, இவங்க பேசிக் நாலேஜ், அதாவது வேத அறிவு இருக்கிறதா அல்லது வேத படிப்பினை இருக்கிறதா அப்படிங்கிறது தெரியல. முறையாக பைபிள் காலேஜ் முடித்தார்களா அல்லது வேத தியானம் தினமும் பண்ணுவார்களா அப்படிங்கிறது தெரியல. ஒட்டுமொத்த ஜீசஸ் கால்ஸும் வசன வியாபாரிகளாக வசனத்தை வைத்து சுவாதீன ஜோதிடத்தை செய்து வர்றாங்க. எல்லல வேணும், அது காரியம் இல்லை. அதே போல யோவான் எழுதிய சுவிசேஷம் 7:12 அதையும் மென்ஷன் பண்ணப்பட்டு தாவீதின் சந்ததியிலும் தாவீதில் இருந்த பெத்லகேம் ஊரிலிருந்தும் கிறிஸ்து வருவார் என்றும் அதுல எழுதப்பட்டிருக்கு. சரிங்களா? கிறிஸ்து இயேசு வந்துட்டாரு. சரியா? இஸ்ரவேலுக்கு ராஜாவாக பிறந்துட்டாரு. இஸ்ரவேலர்கள் அதை ஏற்றுக்கொள்ளல. இதே தாவீதின் வம்சத்தாரர் ஆகிய யூதர்கள் ஏற்றுக்கொள்ளல. தெரியுதுங்களா? அதான் 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனங்கள்ல 12வது வசனங்களை நம்ம வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா, புறஜாதினால பிரசங்கிக்கப்பட்டார், மகிமையில ஏறெடுக்கப்பட்டார் அப்படின்னு இருக்கு. சரியா? அப்போ ஆல்ரெடி என்ன சொல்றது, மேசியா வந்துட்டாரு, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் இந்த உலகத்துக்கு பிறந்துட்டாரு, வச்சுட்டாரு. சோ அந்த வசனத்தை வச்சு இதையும் டேக்கிள் பண்ணி உலகத்துல இருக்கக்கூடிய பாடுகளையும் டேக்கிள் பண்ணி ஒரு வசனத்தை காட்டுறது எந்த வகையான காரியம்? கவனமாக இருங்க. அதாவது இப்படிப்பட்ட கிளி சோசியக்காரர்களுக்கு எச்சரிக்கையா பயணிங்க. ஒரு வசனத்தை வச்சு இப்படி வந்துட்டாரு அப்படி வந்துட்டாருன்னு சொல்லிட்டு கதை விடுவது, இதெல்லாம் ஆதார ஒரு பிடிப்பின சோசியக்காரன் தான் சொல்லுவான். இன்றைய நாள்ல நீங்க உங்களுக்கு இந்த ராசி இந்த லட்சணத்துக்கு உங்களுக்கு இதா இருக்கும் அதா இருக்கும் அப்படின்னு சொல்லி இல்லாத ஒரு காரியங்கள் எல்லாம் சொல்லுவாங்க, வைப்பாங்க. சோசியக்காரன் சொல்ற மாதிரி உங்களுக்கு நல்லா இருக்கும், ஜூலை மாசம் வந்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவு வரும், வைக்கும். மகர ராசி அன்பு நேர்களே, உங்களுக்கு கலப்பு, அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதங்கள் ஜனவரி பிப்ரவரியில பணம் வராது, அப்புறம் மறுபடியும் அந்த மாதங்கள்ல இந்த மாதங்கள்ல நீங்க கருப்பு சட்டையை போட்டீங்கன்னா கருத்தா பணம் வரும், அது வரும் இது வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, வைப்பாங்க. அப்படி 6 இடம் ஜோதிடம் செய்யறாங்க. பைபிளை ஒரு மந்திர புத்தகமாக, பைபிளை ஒரு விசேஷித்த ஒரு என்ன சொல்றது வித்தியாசமான ஒரு காரியத்தை கொண்டு வராங்க. எள்ளல வேணும். இது கிறிஸ்துவின் ஆவியானவர் சொல்லல. புரியுதுங்களா? ஆவியானவர் சொன்னா அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டிச்சு உணர்த்துவாரு. சோ இதை நீங்க கவனம் பண்ணணும். சும்மா ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு அவர் அதை வாக்கு தத்தம் பண்ணினாரு, அதை பண்ணினாரு, இது பண்ணினாரு அப்படின்னு சொன்னா ஆண்டவரை அவமதிப்பதாகும். இது ஆகாத ஒரு ஒர்ஸ்ட்லெஸ் படிப்பினை. புரியுதுங்களா? அப்போ இந்த ஜீசஸ் கால்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் ஒட்டுமொத்தமாக இதையே பயணிக்கிறாங்க. ஏசு சுவாமி எப்படி தாரும், ஏசு சுவாமி என்ன, யாசு சுவாமி என்ன, சித்தர் ஆண்டவர் சித்தர் ஆகிட்டாங்க. புரியுதுங்களா? ஏசு சுவாமி தாரும், ஏசு சுவாமி என்ன சுவாமி அப்படின்னா மாமி சொல்ற மாதிரி, சுவாமி நாதா பிராமண நாதா அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி ஏசு சுவாமி எதை மாத்துங்கடா, இப்படி அதாவது நல்லா படிக்கடா போறமா படி போறமா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன் சொல்றான்னா அது என்ன அடிப்படைன்னு வேத வசனத்தை பார்க்கணும். அதை பார்க்கல அப்படின்னு சொன்னா நாம கோமாளி ஆக்கிட்டான் அப்படிங்கிறது அர்த்தம். கோமாளி ஆக்குறது பணத்துக்கு தான். உங்களை கோமாளி ஆக்கி பணத்தை வாங்குறாங்க, அவ்வளவுதான். பணமாக்குகிறது தான். அவங்களுடைய சந்ததிகள் சிவப்பா இருக்கிறதுக்கும் அழகா பகுமானமாக இருப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பயன்படுத்துகிறாங்க. அது ஆகாத ஒரு பிடிப்பினை. டு யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? அதாவது கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒருவனும் அஞ்சாதபடி எச்சரிக்கையா இருங்கள். ஆண்டவர் சொல்லாத விஷயத்த அவர் சொன்னார்னா நடக்கும். உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார்னா தருவார், துரோகங்கள் நடக்கும்.
பலவிதமான பொறாமை கண்களும் இருக்கும். பொறாமப்படுறவனும் இருப்பான், ஐயோ நல்லா இருந்துட்டானேன்ட்டு பொறாமப்படுறவன் இருப்பான். அதுக்கு அடுத்தாக்குல இவன் ஏன்டா இருக்கான் உலகத்திலே அப்படின்னு நினைக்கிறவன் இருக்கான். பலவிதமான காரியங்கள் ஊடாக மனிதர்கள், பொல்லாத மனிதர்கள் ஊடாக இருக்கும். ஸோ இதெல்லாம் டோன்ட் கேர் அபவுட் இட். எப்படி டோன்ட் கேர் அபவுட் இட், ஒன்லி ஒன் ஜீசஸ் கிரைஸ்ட் மீ. ஆண்டவர் தான் என்கிட்ட இருக்கிறாரு, நான் ஹி இஸ் ஆல்வேஸ் மெஜாரிட்டி, நான் பெரிய ஆளு அப்படிங்கிறது. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறதுனால நாணியோட சேர்ந்த என்ன சொல்றது நாணி, புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து என்கிற நாணி, பரிசுத்த ஆவியானவர் என்கிற நாணி, சர்வ நாணி எனக்குள்ள இருக்கிறதுனால நான் நாணவானனாக இருக்கிறேன், திடமுள்ளவனாக இருக்கிறேன். துரோகங்கள் வரதை நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ காட்டி கொடுத்த துரோகியான யூதாஸ் காரியத்தை இருந்தா. அப்போ இந்த மல்கியா புஸ்தகத்தை வச்சா சொன்னாரு, கிடையாது, உங்களில் ஒருவன் எனக்கு காட்டி கொடுப்பா அப்படின்னாரு. புரியுதுங்களா? துரோகிகள் வருவா, வந்தா தான் நல்லது. துரோகம்னா துரோகம் போயிட்டு போடா, நீ என்ன வேணாலும் பொறாம பண்ணிக்க, என்ன வேணாலும் பண்ணிக்க, உனக்கு தாண்டா அதை விடியும் அப்படின்ட்டு போயிடணும். புரியுங்களா? எதை அவன் விதைக்காம அதான் நடக்கும். அவன் நாசமா போயிடணும்னு ஒருத்தன் நினைக்கான்னா, ஒருத்தன் இருக்கான்னு ஒருத்தன் நாசமா போயிடணும், ஒருத்தன் மண்ணா போயிடணும், கட்டமண்ணா போயிடணும்னு ஒருத்தன் நினைக்கிறானாலே அவன் கட்டமண்ணா போயிடுவான், ஒட்டுமொத்தமா இருக்க மாட்டான் உலகத்துல. புரியுதுங்களா? இல்லையா? கடவுளுடைய அனுகிரகம் அப்படியாக இருக்கிறது. அதனால துரோகப்பட்டா பட்டு போடா, பொறாமப்பட்டா பட்டு போடா, வாங்கன்னு தான்டா போகும், இதுதான்டா போகும் அப்படிங்கிற மாதிரி வேறொரு பதிவு. வணக்கம்.